ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்கள், ஆஸ்தா பூனியான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதான் ஆன்சர். அப்போ இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார்? ஆஸ்தா பூனியா. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்திய ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? அதாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எந்த பிளேஸில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், பீகார் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா, பீகாரில் என்ன பண்ண போகிறோம்? நடத்த போகிறோம். அடுத்து இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவோட 87வது கிராண்ட் மாஸ்டராக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹரிகிருஷ்ணன், அதாவது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா, ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து தகைசால் தமிழர் விருது, தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா KM காதர் மொய்ஹிதீன் அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ தகைசால் தமிழர் விருது யாருக்கு? KM காதர் மொய்ஹிதீன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஜார்க்கண்ட் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிள், பொறுமையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள், மூத்த குடிமகன்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம். அதாவது வயசானவங்களுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுப்பாங்க. அது எந்த மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு அப்படிங்கிறத ஆன்சர். தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரலாற்றிலேயே முதல் முறையாக, அதாவது ஃபஸ்ட் டைம் பெண்களுக்கு இராணுவ சேவைகளை கட்டாயமாக்கிய நாடு. கண்டிப்பாக பெண்கள் இராணுவ சேவையில் ஈடுபடணும்னு சொன்ன நாடு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டென்மார்க் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா, அடுத்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பல், அதாவது முதல் கப்பல் ஒன்று இருக்குது, இது ரெண்டாவது கப்பல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சமுத்திர பிரதோஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ முதலாவது கப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், சமுத்திர சாகர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஸோ ஏங்கிறது 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பல். அடுத்து நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹிந்தூர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, ஸோ ஹிந்தூர் ஃபஸ்ட்டு, சூரத் செகண்டுன்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் இந்து சூரத் ரெண்டுமே ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது? ஸோ எந்த நாடு வந்து தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ, இந்தியா அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ,